இந்த லாக்டவுன்ல பாலை மட்டும் வாங்கலான்னு வெளியே வந்தா என் பொண்டாட்டி மளிகை கடைக்கு வேற போக சொல்லிவிட்டா. ஆண்டவா போலீஸ் அடி வாங்காம வீடு போய் சேர்ந்துடணும்டா. ஹலோ கண்ணு. சொல்லுங்க மாமோய். எனக்கு கண்ணு அவசரமா கடைக்கு போச்சேன்னா பையன் வேற கேக்கு வேணும்னு கேட்டுட்டே இருக்கிறானுங்க மாமோய். கொஞ்சம் பேக்கிங் பவுடர் தான் வாங்கிட்டு வரீங்களா? ஆனா இந்த லாக்டவுன்ல எந்த கடையில பேக்கிங் பவுடர் இருக்குது? வீட்டுல பேக்கிங் சோடா இருக்குதா? இருக்குதுங்க மாமா. அதை வச்சு என்னங்க பண்றது? அதை வச்சு அருமையா கேக் பண்ணலாங்கன்னு. என்னங்க மாமா சுத்த அவஸ்தை கட்டவங்களா இருக்கீங்க. பேக்கிங் சோடா நான் கரையெல்லாம் கிளீன் பண்றதுக்கு தானங்க மாமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை வச்சு எப்படிங்க மாமா கேக் செய்யறது? இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. கண்ணு, இந்த உலகத்துல எந்த ஒரு லிக்விடா இருந்தாலும் ஒன்னு அது ஆசிட் குடும்பத்தை சேர்ந்ததா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பேஸ் குடும்பத்தை சேர்ந்ததா இருக்கணும். ஏனுங்க மாமா? கிரிமினல், போலீஸ், நான் கோட்டுக்கு இந்த பக்கம், நீ அந்த பக்கம். இந்த மாதிரிங்களா? அது சரி, விஜய் சேதுபதி சொல்ற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளு. லிக்விட் எவ்வளோ ஆசிடா இருக்கு எவ்வளோ பேஸா இருக்குன்னு அளக்கிற அளவுகோலுக்கு பேரு pH ஸ்கேல். இந்த pH அளவுகோல்ல 0ல இருந்து 7 வரைக்கும் இருந்ததுன்னா அது ஆசிடு. அதுவே 7ல இருந்து 14க்குள்ள இருந்ததுன்னா அதெல்லாம் பேஸ். இந்த டாலியும் இல்லாம இந்த டாலியும் இல்லாம சரியா 7ன்னு இருந்ததுன்னா அது நியூட்ரல். உதாரணத்துக்கு டிஸ்டில்டு வாட்டர் தான் நியூட்ரல். இப்போ இந்த ஆசிடும் இந்த பேஸும் ஒன்னா சேர்ந்துன்னு வச்சுக்கோ, பொதுவாகவே கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் தண்ணி, அதோட முக்கியமாக ஒரு விஷயம் வெளியே வரும். அதுதான் கார்பன் டை ஆக்சைடு கேஸு. நீ கேக்கோ பண்ணோ செய்யும் போது அது புசு புசுன்னு வரத்துக்கு முக்கியமாக தேவை உள்ள இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸு. இப்போ வீட்டில் இருக்கிற வினிகரில் போட்டிருக்குது பற்றி 5% அசிடிட்டின்னு, இது ஒரு ஆசிடு. இதை இப்படி டெஸ்ட் டியூப்ல ஊற்றிவிட்டு கூடவே ஒரு பலூன் எடுத்து அதில் கொஞ்சம் பேக்கிங் சோடாவை பொட்டி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பலூனை வச்சு இந்த டெஸ்ட் டியூபோட மவுத்தை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த பலூனுக்குள்ள இருக்க பேக்கிங் சோடாவை அப்படியே உள்ள இந்த ஆசிட்ல தட்டி விட்டேன். ஓகே, என்ன நடக்குதுன்னு பாரு. பேஸ் போய் ஆசிடோட கலந்ததுமே உடனே ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த பலூன் ஊதி இருக்கு. இப்போ அந்த பலூனை அமுக்கி கூட காட்டுறேன் பாரு, எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் உள்ள இருக்குன்னு. காத்தே வெளியே போகிற அளவுக்கு நல்லா டைட்டாக கேஸ் உள்ள ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ பேக்கிங் சோடாலையும் பேக்கிங் பவுடருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். பேக்கிங் சோடால முழுக்க முழுக்க சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிற பொருள் தான் 100% இருக்கு. இது ஒரு பேஸ். இதோட உங்க சமையல் ஏதாவது ஆசிட் சேர்த்தன்னு வைய, உதாரணத்துக்கு லெமன் ஜூஸு, தயிர், மோர், இவ்வளோ ஏன் கொக்கோ பவுடரில் இருக்க கொக்கோ, வினிகர், இது எல்லாமே ஆசிடு. இதை எதையாவது கலந்தீங்கன்னா என்ன ஆகும்? முன்னாடி சொன்ன மாதிரி பேஸோட கலந்து சால்ட்டும் கார்பன் டை ஆக்சைடு கேஸும் வரும்னு சொன்னோம். இதில் முக்கியமானது அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான். இப்போ ஆசிடே இல்லாத ஒரு ரெசிபியில் கொண்டு போய் பேக்கிங் சோடாவை போட்டேன்னு வச்சுக்கோ, அதை நீ அடுப்பில் வைக்கும்போது 80 டிகிரிக்கு தாண்டிச்சுன்னா அது சோடியம் கார்பனேட்னு ஒன்று வெளியே விடும். இந்த சோடியம் கார்பனேட் கிட்டத்தட்ட நம்ம குளிக்கிற சோப்பை வாயில் வச்சு கடிச்சா எப்படி கச்சாப்பில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதுலேயும் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே வந்து செய்கிற டிஷ் கொஞ்சம் புசு புசுன்னு தான் இருக்கும். ஆனால் இந்த சோடியம் கார்பனேட் வந்தனால கசப்பாக போயிடும். அடுத்தது ஒரு டெஸ்ட் டியூப்ல வெறும் பச்சை தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் பேக்கிங் பவுடரை கலந்து விட்டேன். இப்போ இந்த பேக்கிங் பவுடர் போய் தண்ணியில் கலந்ததுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக நுர வருது. அப்படின்னா அங்கேயே ஏதோ ரியாக்ஷன் நடக்குது. அதோட சேர்ந்து இந்த ரியாக்ஷன்லையும் கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த பலூன் லைட்டாக உப்புது. இருந்தாலும் பேக்கிங் சோடாவில் வந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இதில் வரல. இருந்தாலும் பாரு, கொஞ்சோண்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்திருக்குது இல்லையா? இது ஏன்னு கேட்டீங்கன்னா, பேக்கிங் பவுடர்லையும் அதே சோடியம் பைகார்பனேட்டுங்கிற பேஸ் தான் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அதுல வெறும் 30% தான் இந்த சோடியம் பைகார்பனேட்டை போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த பொண்ணு தான் சோடியம் பைகார்பனேட்னு வச்சுக்கோயேன். அந்த பேக்கிங் சோடால இந்த சோடியம் பைகார்பனேட்டோட சேர்ந்து 2 ஆசிடையும் கலந்து வச்சிருக்காங்க. அட இந்த ஆசிடும் பேஸும் சேர்ந்துருமே அப்படின்னு நினைக்கலாம் நீ. அதுக்காக தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்குள்ளேயே கொஞ்சோண்டு ஸ்டார்ச்சும் போட்டு வச்சிருப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த பேக்கிங் பவுடருக்குள்ள இருக்கு. காத்துல இருக்க மாய்ச்சர்லாம் உறிஞ்சிட்டு இந்த ஸ்டார்ச்சு இந்த ஆசிடையும் பேஸையும் கலக்காம பார்த்துக்கும். ஆனா நீ மாவுல தண்ணி ஊற்றி கலந்தன்னு வச்சுக்கோ, ஸ்டார்ச் போயிட்டு இந்த ஆசிடும் பேஸும் கலக்க ஆரம்பிச்சிடும். இதனால தான் நம்ம பேக்கிங் பவுடரை டெஸ்ட் டியூப்ல தண்ணியில போட்டதும் கலந்து ஒரு ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகி கொஞ்சோண்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆச்சு. இப்போ தண்ணியில கலக்கும் போது ஒரு ஆசிடோட கலந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அதே மாதிரி அந்த பொருளை நீ வேக வைக்கும் போது இன்னொரு ஆசிடோட கலந்து மறுபடியும் அதே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் ரிலீஸ் பண்ணும்.
மொத்தத்தில் ரியாக்ஷன் என்னமோ முன்னாடி சொன்ன மாதிரி அதே ரியாக்ஷன் தான். இப்போது மாவை கரைக்கும் போதே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகாமல் வெந்துட்டு இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா நீ செய்கிற கேக்கும் பண்ணும் இன்னும் இந்த மாதிரி புசு புசுன்னு வரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் பேக்கிங் பவுடரை யூஸ் பண்ண சொல்கிறது. சரி, இப்போ பிரச்சனைக்கு வருவோம். வீட்டில் பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடா தான் இருக்குது. உன்னோட ரெசிபியில் இப்போ 3 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடணும்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கு பதிலாக எவ்வளோ பேக்கிங் சோடா போடலாம்? 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க மாமா. அது எப்படி கண்ணு? பேக்கிங் பவுடரை விட பேக்கிங் சோடாவில் தான் 3 மடங்கு பேஸ் இருக்குதுங்களே. அப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டால் 3 ஸ்பூன் பேக்கிங் பவுடருக்கு பதிலாக சரியாக போயிடுமா கண்ணு? அது எப்படிங்க மாமா? ஆசிட் இல்லாமல் வெறும் பேக்கிங் சோடா மட்டும் போட்டால் சோப்பு மாதிரி கச்சாப்பில் வந்துடாதுங்க. அதனால நான் போடுற இன்க்ரீடியன்ஸில் கண்டிப்பாக ஆசிட் இருக்கணுங்க. அருமையாக சொன்னப்போ. அது சரிங்க மாமா, நான் போடுறதுல எதெல்லாம் ஆசிட்னு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? எதெல்லாம் ஆசிடுங்கிறதுக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. இன்னொன்று முக்கியமாக மறந்துடாத, பேக்கிங் சோடா போட்டால் உடனே ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் பேக்கிங் பவுடருக்கு பதிலாக பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறதா இருந்தால் கடைசியாக பேக்கிங் சோடா போட்டு உடனே அடுப்பில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அதை விட்டுட்டு மாவை கரைச்சி வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு அடுப்பில் வைப்பேன்னா எல்லா காற்றும் போயிடும், அப்புறம் பேக்கிங் சோடா போட்டது வீணாக போயிடும். ஒரு சில ரெசிப்பியில் பேக்கிங் பவுடரோட சேர்த்து கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் போட சொல்லுவாங்க. அது எதுக்கு தெரியுமா? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பேக்கிங் சோடா போட்டினா அந்த ஆசிடோட ரியாக்ட் ஆகுது இல்லையா, அதோட அசிடிட்டி குறைஞ்சி போயிடும். உதாரணத்துக்கு ஒரு லெமன் கேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. லெமனில் இருக்க புளிப்பு தன்மையை குறைக்கணும்னா அதில் இருக்க அசிடிட்டியை குறைக்கணும். இதுக்காக கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட சொல்லுவாங்க. பேக்கிங் பவுடர் போடுறதுல இன்னொரு என்னது நல்லதுன்னா, இப்போ ஒரு வீட்டில் செஞ்ச கேக் நல்லா புசு புசுன்னு வருது, எங்கள் வீட்டில் செஞ்ச அதே கேக் நல்லா புசு புசுன்னு வரலன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு காரணம் அவங்க வீட்டு எலுமிச்சி பழத்தில் அசிடிட்டி அதிகமாக இருந்திருக்கும், உங்கள் வீட்டு எலுமிச்சி பழத்தில் கம்மியாக இருந்திருக்கும். இல்லை அவங்க வீட்டு தயிர் ஆட் பண்ணியிருப்பாங்க, நீயும் தயிர் தான் ஆட் பண்ணியிருப்பேன். அவங்க தயிரில் இருக்க அசிடிட்டியும் தயிரில் இருக்க அசிடிட்டி ஒரே அளவு இருக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் இந்த பேக்கிங் பவுடரில் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, அவங்க சங்காத்தமே வேணாம்டான்னு சொல்லி அவனே குறிப்பிட்ட லெவல் ஆசிட் போட்டு கொடுத்துட்றான். ஸோ தட் நான் கொடுக்குற பேஸில் என் ஆசிடே கலந்து சரியான அளவில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளில வரட்டும்னு. இப்போ மலார்னு போய் மாமனுக்கு நச்சுன்னு ஒரு கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வா பார்ப்போம்.